ஒரு 7-8 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 7-8 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். இந்த ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணை சந்திக்க முடியல, இந்த ஆணை சந்திக்க முடியல, இந்த பெண்ணை கவர முடியல, இந்த ஆணை கவர முடியல, இந்த மாதிரியாக வயசுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எல்லா வயதுக்காரங்களும் பார்க்கணும். 60 வயதுக்காரருக்கு அப்படி ஒன்று, 20 வயதுக்காரருக்கு இப்படி ஒன்று. ஆக 20ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. மகரம் சிகரத்தில் ஏறும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தகரத்தையும் தொட்டாலும் தங்கமாகும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா இருக்குதுங்க. ஒரு 7-8 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 7-8 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கம், 7.5 சனியின் ஆதிக்கம், தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லை, சம்பாரித்த பணம்லாம் போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் விடிவு காலம் வந்துருச்சுங்க. இனிமேல் மகரத்திற்கு தோல்வியே இல்லைங்க. மகர ராசிக்காரர்கள் ஒரு லெவலில் அப்படியே நுணுக்கமாக சிந்தித்து மைனூட்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வெற்றிகள் அடையக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போது இருக்குங்க. 12 ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ராசியை குரு பார்ப்பார் இருக்கலாம். 12 ராசியில் 3 ராசி தனித்துவமானது. விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 3 ராசியவும் குரு பார்ப்பார். ஆனால் உங்களை மட்டும் ராசியையும் பார்ப்பார், ராசிநாதனையும் பார்ப்பார். உங்களுடைய ராசியாகிய மகரத்தையும் பார்க்க போகிறார். இன்னும் ஒரு வருடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதன், அவரையும் பார்க்க போகிறார். ஒட்டக்குத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால்னுவாங்க. அந்த மாதிரி இரட்டையாக ஒரு செயல் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு விளம்பரங்க சமீப காலத்தில் பெருசாக வந்ததில், அந்த மாதிரி இரட்டை பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைகளிலும் உங்களுக்கு நல்ல விதமாகவே வந்திருக்குதுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க. கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், இழந்த பதவி கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசு வேலை கண்டிப்பாக உண்டு, அரசு கான்ட்ராக்ட் உண்டு. சொந்த பந்தங்கள் வெறுத்து ஒதுக்குனவர்கள் பெரிய அளவில் உங்களை அப்படியே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக உண்டு. தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், தொட்டது துலங்கும். இது ஒரு வார்த்தை போருங்க, ஒரே வார்த்தையில் குருப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. தொட்டது துலங்கும். கூடுதலாக உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பில் கொஞ்சம் தசாபக்திகள் மட்டும் கை கொடுத்ததுன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இது வரைக்கும் ஒரு 10 ரூபா போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 50 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நன்மைகள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி, வீட்டில் நிம்மதி, வெளியில் கௌரவம், குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு. இதை செய்ய முடியல, அதில் பாஸ் பண்ண முடியல, இதில் பாஸ் பண்ண முடியல, இன்டர்வியூவில் போய் சக்ஸஸ் ஆக முடியல, இந்த பெண்ணை சந்திக்க முடியல, இந்த ஆணை சந்திக்க முடியல, இந்த பெண்ணை கவர முடியல, இந்த ஆணை கவர முடியல, இந்த மாதிரியாக வயசுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எல்லா வயதுக்காரங்களும் பார்க்குறீங்க. 60 வயதுக்காரருக்கு அப்படி ஒன்று, 20 வயதுக்காரருக்கு இப்படி ஒன்று. ஆக 20ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து லட்சியங்களை அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நிறைவேற்றி தரக்கூடிய 7ஆம் இடத்து உச்சகுரு பயிற்சி அருமையாக இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் போங்க, ஜமாயிங்க. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்சகுரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 5வது முதலாவது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குரு பயிற்சிங்க. பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.